கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்து, சுகத்தை பலத்தை கொடுத்து, ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து, இந்த நாளில் அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் செய்த பெரிய கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முழு வசனத்தை இப்படி பார்ப்போமானால், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி இந்த நாளில் கர்த்தர் வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொல்லுகிற காரியம், இந்த நாளில் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கதவுகள் ஒருவேளை அடைக்கப்பட்டிருக்கலாம். ஊழியத்தின் பாதையில், அழைக்கப்பட்ட அழைப்பின் பாதையில், தெரிந்து கொள்ளப்பட்ட தெரிந்தெடுப்பின் பாதையில், ஆவிக்குரிய காரியங்களில் தேவன் நம்மையில் வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறக்கூடாதபடிக்கு ஒருவேளை ஆவிக்குரிய காரியங்கள், ஊழியத்தின் பாதைகளின் வாசல்கள் ஒருவேளை அடைக்கப்பட்டு இருக்கலாம். ஒருவேளை கற்பத்தின் கனிக்காய் ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்து ஏமாற்றத்தோடு கூட கற்பத்தின் கனி இல்லாதபடிக்கு அவமானத்தோடு கூட ஏமாற்றத்தோடு கூட ஒருவேளை உங்களுடைய கற்பங்கள் அடைக்கப்பட்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்திற்காய், ஆசீர்வாதத்திற்காய் எதிர்பார்த்து அது நிறைவேறாதபடிக்கு ஒருவேளை உங்களுடைய கண்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் அதை அனுபவிக்க முடியாதபடிக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சத்துருவானவன் அடைக்கப்பட்டிருக்கலாம், வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற காரியம், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஏன் அப்படின்னா, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். தாவீதின் திறவுகளை உடையவர் நம்மளோடு கூட இருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் மகா பரிசுத்தர், அவர் சேனைகளின் கர்த்தர், அற்புதங்களை செய்கிறவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் இந்த நாளில் நமக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கணும் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு காரியத்தை பார்க்கணும். இதில் பார்க்குறோம், அந்த பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என் நாமத்தை மறுதலியாமல் இருந்ததுனால, அவருடைய வசனத்தை கை கொண்டபடியினால தான் சொல்கிறாரு, இதோ உனக்கு முன்பதாய் நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. இந்த நாளிலும் கூட நீங்கள் நினைக்கலாம், நான் ஜெபிக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், காணிக்க கொடுக்குறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் எந்த காரியமும் திறக்கப்படலை அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற காரியம், நம்மளுடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலையும் அவருடைய நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை கை கொள்வோமானால், விசுவாசிப்போமானால், அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்போமானால், இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உனக்கு முன்பதாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்ல. அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கணும் அப்படின்னா நம்ம முதலாவது ஒரே ஒரு காரியம் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே அதிகாரத்தில் பார்க்குற 20ஆம் வசனத்தில், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி இந்த நாளில் அந்த வசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிற. அவர் சொல்லுகிறார், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், எந்த கதவை திறந்தால், நம்மளுடைய இருதயத்தின் கதவுகளை, அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு நம்மளுடைய இருதயத்தின் கதவுகளை திறந்து கொடுப்போமானால், அவர் இருதயத்திலே நம்மளோடு கூட அவர் பிரவேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் பிரவேசித்தால் நமக்கு நம்மளுடைய அடைக்கப்பட்ட கதவுகள் இந்த நாளில் திறக்கப்படுகிறதா இருக்கிறது. நம்மளுடைய அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படணும் அப்படின்னா முதலாவது நம்மளுடைய இருதயத்தில் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படணும். நம்மளுடைய இருதயத்தில் அவரை சேர்த்துக்கொள்ளணும், நம்மளுடைய இருதயத்தில் அவரை வைத்துக்கொள்ளணும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார்.